வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன், திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவின் நினைவாக என்னுள் எழுந்த இக்கவியை பதிவு செய்கிறேன். கவியின் தலைப்பு இறை இணைவு ஆகுக. அச்சத்தை விலக்கி ஆன்மீகம் உணர், சோர்வை நீக்கி சொர்க்கம் சேர், ஆனந்தத்தில் தோய்ந்து ஆண்டவனாக ஆகுக. ஆனந்தத்தில் தோய்ந்து ஆண்டவனாக ஆகுக. இன்னலை நீக்கி இனிமையை சேர்க்க, புனிதத்தில் தோய்ந்து புத்தனாக மாறுக. கன்ம வினை நீக்கி கர்த்தரை உணர்க. நிஜத்தில் தோய்ந்து நிமலனை சேர்க. புறவுலகம் நீக்கி அருளுலகம் ஆகுக. வாழ்க வளமுடன். அச்சத்தை விலக்கி ஆன்மீகம் உணர். பயமில்லாமல் நாம் ஆன்மீகத்தை கைக்கொள்ள வேண்டும். சோர்வை நீக்கி சொர்க்கம் சேர். சோர்வுக்கு இடம் தராமல் எப்போதும் உற்சாகத்தை கைக்கொண்டால் நமக்குள்ளே இருக்கிறது சொர்க்கம் என்பதாக வருகிறது. ஆனந்தத்தில் தோய்ந்து ஆண்டவனாக ஆகுக. ஆனந்தமாக எப்போதும் நம்மை வைத்துக் கொண்டால் அந்த இறைவன் நம்முள் உள் உணர்வாக மாறுவான். இன்னல்கள் நீக்கி இனிமையை சேர்க்க, அவ்வாறு நாம் இருக்க, ஆனந்தத்தில் இருக்க, இன்னலை நீக்கி நமக்குள் இன்னல்கள் வருவதை நீக்கினால் இனிமை நமக்குள் வந்துவிடும். புனிதத்தில் தோய்ந்து புத்தனாக மாறுக. நம்மை புனிதப்படுத்திக் கொண்டே இருந்தால் நம்முடைய நிலை புத்தனாக மாறும். அவ்வாறு மாறும்போது கன்ம வினை நீங்கும். நாம் கர்த்தரை உணர்வதாக அது அமையும். அந்த கர்த்தர்தான் கருணையின் பிறப்பிடம் என்பதை நமக்குள்ளே மலர்த்தும் போது நாமும் கருணை, அன்பு, தயை, தாட்சண்யம், ஈவு, இரக்கம் என்பதாக நம்மை மாற்றும். நிஜத்தில் தோய்ந்து, உண்மை பொருளான இறைவனில் நாம் தோய்ந்து அந்த நிமலனை, அந்த இறைநிலையை உள் உணர்வாக ஆக்கும் போது புற உலகம் நீங்கி புறத்தே இருப்பது சிற்றின்பம், அகத்தில் நாம் கொள்வது பேரின்பம். அது அருளுலகம் என்பதாக நாம் மாறுவதாக அது அமையும். ஆக இறை இணைவு ஒவ்வொருவரும் பெறுவதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் என்பதை மனதிலே கருதி அச்சத்தை நீக்கி ஆன்மீகம் உணர். பயமில்லாமல் ஆன்மீகத்தில் நாம் இரண்டர கலக்க வேண்டும். சோர்வை நீக்கி சொர்க்கம் சேர். சோர்வு இல்லாமல் நம்மை பார்த்து கொள்ள வேண்டும், உடலாலும் உள்ள அமைதியாலும். ஆனந்தத்தில் தோய்ந்து ஆண்டவனை உணர். ஆனந்தத்தில் எப்போதும் பேரின்பம், பேரின்பக் கழிப்பு, பேரானந்தம் என்பதாக நாம் இறை நோக்கி பயணிக்க வேண்டும். இன்னலை நீக்கி இனிமையை சேர்க்க. இன்னல் எப்போதும் இருக்கும். அந்த இன்னலிலேயே நாம் இருந்து கொண்டிருந்தால் இன்னும் அதிகமாகும். இனிமையில் இருந்தால் இனிமை சேரும். ஆக பாசிட்டிவ் திங்கிங் என்பதாக நம்மை மாற்ற வேண்டும்.
நெகட்டிவ் தாட்ஸுக்கு போகவே கூடாது என்பதாக இந்த வரி வந்திருக்கிறது. புனிதத்தில் தோய்ந்து, நாம் புனிதமானால் நம்முடன் இணைப்பு பெறுபவர், நம்மை சுற்றி இருப்பவர் அனைவருமே இனிமையை உள்ளவர்களாக, அந்த புனிதத்தில் தோய்ந்தவர்களாக நம்மை மாற்றி நம்முடைய அகத்தவம் சித்தியாகும், கண்ம வினைகள் நீங்கும், நாம் இறைவன் நோக்கி பயணிப்பவர்களாக மாறிப்போவோம். நிஜத்தில் தோய்ந்து நிமலனை சேர்க்க, அந்த உண்மை பொருளை, மெய்ப்பொருளை மெய்விளக்க அந்த தவ மையமாக இருக்கக்கூடிய மனவளக்கலையில் நம்மை இணைத்து கொண்டு அந்த இலக்கை அடைய முயற்சித்தால் புறவுலகம் நீங்கி அருளுலகம் நமக்குள் வந்துவிடும். வாழ்வது புறவுலகம், நாம் இருந்து கொண்டிருப்பது அருளுலகமாக நம்மை மாற்றுவதுதான் இறை இணைவாக மலரும் என்பதை கூறும் கவியாக இக்கவி வந்திருக்கிறது. குருவின் நினைவில் வந்த இக்கவியை பதிவு செய்கிறேன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இக்கவியை எனக்குள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் வழிகாட்டிய குருவுக்கும் இதுகாரும் செய்மடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.